நம்ம கிச்சனில் மட்டன் குருமா எப்படி செய்யணும்னு வாங்க. அதுக்கு தேவையான பொருட்கள்: மட்டன் வந்து 1/2 கிலோ எடுத்து வச்சுருக்கேன், வெங்காயம் 2 வெங்காயம் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன், தக்காளி 2 வெங்காயம் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன், பச்சை மிளகா 3 எடுத்து கீறி வச்சுருக்கேன், மல்லிக்கீரை கொஞ்சம் எடுத்துக்கோங்க, மல்லித்தூள் தேவையான அளவு எடுத்துக்கோங்க, இஞ்சி பூண்டு கொஞ்சம் எடுத்துக்கோங்க, மஞ்சத்தூள் 2 டீஸ்பூன், மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன் எடுத்துக்கோங்க, ஜீரகம் 1 ஸ்பூன் எடுத்துக்கோங்க, மிளகுத்தூள் 1 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. இப்போ எப்படி செய்யணும்னு வாங்க. இப்போ நம்ம வந்து மட்டன் குருமாவுக்கு வந்து குக்கரில் நம்ம வந்து வேக வைக்க போகிறோம். இப்போ வந்து எண்ணெய் 4 ஸ்பூன் ஊற்றிக்கிங்க. எண்ணெய் சூடாயிடுச்சு, வெங்காயம் போட்டுக்குங்க. இஞ்சி பூண்டு போட்டுக்குங்க. நல்லா வதக்குங்க. இப்போ தக்காளி சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாவும் போட்டுக்கோங்க. நல்லா வதக்குங்க. இப்போ மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன், மஞ்சத்தூள் 1 ஸ்பூன், ஜீரகம் 1 ஸ்பூன், மிளகுத்தூள் 1 ஸ்பூன். இப்போ நல்லா வதக்குங்க. மல்லித்தூள் 3 ஸ்பூன் போட்டுக்குங்க. இப்போ கறி போட்டுக்குங்க. நல்லா வதக்குங்க. உப்பு தேவையான அளவு போட்டுக்குங்க. தண்ணி 1 டம்ளர் ஊற்றிக்குங்க. இப்போ மூடி போட்டு மூடுங்க. விசில் வந்து 7 விசில் வரணும். 7 விசில் வந்துருச்சு. அடுப்பை ஆஃப் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். பாருங்கள், மட்டன் குருமா நல்லா கறி வந்துருச்சு. ஒரு பவுல் எடுத்துக்கலாம். மட்டன் குருமா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இந்தமாதிரி செஞ்சு பாருங்கள். பிடிச்சா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.